பஹ்ரைனை உலுக்கிய மனாமா சூக் தீ விபத்து. குவைத்தில் ஏற்பட்ட மங்காஃப் தீ விபத்தை தொடர்ந்து ஜூன் 12ஆம் தேதி பஹ்ரைனின் பாரம்பரியமான மனாமா சூக்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 3 பேர் இறந்தனர் மற்றும் 9 பேர் படுகாயமடைந்தனர். குறுகிய தெருக்கள் மற்றும் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும் கடைகள் கொண்ட இந்த பரபரப்பான கடை தெருவில் நிகழ்ந்த இந்த பெரு விபத்து சிவில் பாதுகாப்பு குழுவின் தக்க நேரத்து துணிச்சலான தலையீட்டினால் குறைந்த நேரத்தில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பெரும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. மாலை 4:22 மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்ட 5 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு விரைந்த குடிமை தற்காப்பு குழு உடனடியாக மீட்பு மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 30 மணி நேரத்திற்கும் மேலாக மொத்தம் 16 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 63 பணியாளர்கள் விரைந்து ஆற்றிய இந்த மகத்தான சேவை பெரும் பாராட்டுக்குரிய. தலைநகர் கவர்னர் ஷேக் ராஷித் பின் அப்துல் ரஹ்மான் அல் கலீஃபா பழைய மனாமா சூக்கில் உள்ள பல கடைகளில் தீப்பிடித்த இடத்தை ஆய்வு செய்தார். சிவில் பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் பிரிகேடியர் அலி அல் கொபைசி அவருக்கு இது குறித்து விளக்கம் அளித்தார். ஈத் பெருநாளில் நல்ல வியாபாரம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் கடன் வாங்கி புதிய சரக்குகளை கொள்முதல் செய்தவர்களின் நம்பிக்கையில் நெருப்பு சூழ்ந்தது. மனமுடைந்த மனாமா சூக்கின் பல தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தங்கள் அவல நிலையை ஸ்டார் விஷன் நியூஸுடன் பகிர்ந்து கொண்டனர். 35 ஆண்டுகளாக பஹ்ரைனில் வசிக்கும் பாபு வடகரா ஆயிரக்கணக்கான தினார் மதிப்பிலான பொருட்களை கடனாக வாங்கி 10 நிமிடங்களில் அனைத்தும் தொலைத்துவிட்டதாக கண்ணீருடன் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். பஹ்ரைனில் 25 ஆண்டுகளாக பணியாற்றிய வடகரை ஆயஞ்சேரியைச் சேர்ந்த இஸ்லா கரீம் தனது சோகமான அனுபவத்தை ஸ்டார் விஷன் நியூஸுடன் பகிர்ந்து கொண்டு, கடையில் அதிக அளவு கையிருப்பும் பணமும் இருந்ததால் இந்த கடையில்தான் வருமானம் கிடைக்கும் என்றும் தனது உதவியற்ற நிலையை விவரித்தார். 4 குழந்தைகளை கொண்ட அவரது குடும்பத்திற்கு மற்றவர்களின் உதவியால் மட்டுமே இழப்பை மீட்டெடுக்க முடியும். இதுகுறித்து சமூக ஆர்வலர் அமல் தேவ் கூறியதாவது: மனாமா சூக் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்தன. பஹ்ரைனை பூர்வீகமாக கொண்ட இந்தியர்கள் தவிர பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஈரானியரும் இந்த சூக்கில் வேலை செய்கின்றனர். உண்மை என்னவென்றால் பல நிறுவனங்கள் காப்பீடு செய்யப்படாததால் இந்த நிலைமை அவர்களை மிகவும் சிக்கலில் தள்ளுகிறது. அனைத்து வணிகர்கள், குடியிருப்பாளர்கள், குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினரை அரவணைத்து ஆட்சி செய்யும் பஹ்ரைன் அரசாங்கம் இந்த சூழ்நிலையிலும் தக்க உதவிகளை அளித்து அவர்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்டார் விஷன் செய்திகளுக்காக அனீஸ் ஃபாத்திமா. நன்றி.